மனோஜும் தொக்க மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நகை எடுத்தது நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறத மறுபடியும் விஜய் அண்ட் மனோஜ் இவங்களே வந்துட்டு அவங்க வாயாலே முத்து முன்னாடி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீட்லயுமே இவங்க நகை எடுத்த விஷயம் தெரிஞ்சிருது. இதனால பாத்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் பயங்கர கேவலப்பட்டு அவமானப்பட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து இவங்களை பத்தி ஒன்று சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் விஜயும் பாத்தீங்கன்னா இப்படி இது தெரியாம போயிட்டு இப்படி அவமானப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முத்து மனோஜை பார்த்து ஒன்று சொல்றாங்க, நீ இதை செய்யணும்டா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான்டா சோலி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி முத்து வந்துட்டு இந்த மாதிரி மந்திரிச்சு வச்சு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்காருல. ஸோ அதுக்கு பயந்த மனோஜ் விஜயம் பார்த்தீங்கன்னா இதனால நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு பயந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாமியாரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நகையை நாங்கள் தான் எடுத்தோம், என்னோட பையன் தான் இந்த மாதிரி மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கேன், இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நகையை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்குமே, உங்களோட வாய் கோணிக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட விஜயம் மனோஜும் பார்த்தீங்கன்னா என்ன சாமி சொல்றீங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒன்றும் அந்த நகையை திருப்பி கொடுங்க, எல்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வெளியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயம் மனோஜும் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நைட்டா போயிட்டு இந்த மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வெளியில போடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி முத்து மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த மாதிரி பார்த்துறாங்க. பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர அவமானம் ஆயிடுது. அந்த டைம்ல முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாகப்பனுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி முத்து சொல்றாரு, தெரியும்டா நீங்க தான் பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு, அதனால தான் அந்த மாதிரி போலியான எலுமிச்சம்பழத்தை வச்சு போலியான அந்த சாமியாரை நான் தான் செட் பண்ணேன், நீங்க அங்க சொல்லும் போதே நான் பார்த்துட்டேன், அவங்க வாயில எல்லாம் உண்மையை சொல்லிட்டீங்க, இப்போ இங்கேயே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்படி முட்டாள்தனமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இந்த மாதிரி மனோஜை பார்த்து சொல்றாரு, டே மனோஜ் இந்த மாதிரி நீ எல்லாம் மாரி போயிட்டு இருக்கடா, இதுக்கு மேல உன்னை விட முடியாது, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா, அதனால நீ என்ன பண்றது, இப்பவே இன்னும் 1 மணி நேரத்துல மீனோட நகை வந்தாகணும், அப்படி இல்லை அப்படின்னா உன்னோட கார் அண்ட் கடை அது ரெண்டுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா என்னடா இப்படி கேட்டா வழக்கம் போல 4 அடி அடிச்சு விட்டுரும் அப்படின்னு பார்த்தா இப்ப கடைக்காரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம சோழியை முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.